வணக்கம் ஜேவி மீடியா நேயர்களே, நான் உங்கள் எழிலரசி. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம். நம்ம திருப்பூர் தியேட்டர் சீரீஸ்ல திருப்பூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய தியேட்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, நம்ம திருப்பூர் பல்லடம் ரோட்ல லொக்கேட் ஆயிருக்க தமிழ்நாடு தியேட்டர் தான் வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு தியேட்டரோட சிறப்பு அம்சங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு தியேட்டரோட உரிமையாளர் திரு தினேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து இந்த தியேட்டரோட சிறப்பு அம்சங்களை பத்தி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கோங்க சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா எனக்கும் தான் சார். நம்ம தியேட்டர் வந்து முதல்ல எப்பங்க சார் கட்டணும்? நம்ம கட்டப்பட்டது எப்பங்க சார்? இது 1998ல அப்பா திரு என் உந்தபேஸ்வரனால கட்டப்பட்ட தியேட்டருங்க. 2 தியேட்டருமே அவர் தான் கட்டினதுதான். நான் இன்னைக்கு நிர்வாகிக்கிறேன், அவ்வளவுதான். பாத்தீங்க இதுக்கு முன்னாடி 1985 டூரிங் டாக்கீஸ் நடத்திட்டு இருந்தாருங்க அப்பா. அதான் முதல். அது வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட சித்தப்பாவோட இடத்துக்கு போயிடுச்சுங்க. அப்ப 98ல அவரு கட்டப்பட்ட தியேட்டர் தான் தமிழ்நாடு தியேட்டர். அப்ப 2002ல சின்ன தியேட்டர் சரண்யா தியேட்டர் வந்து முதல் ஏசி தியேட்டருங்க வந்ததுங்க. முதல்ல யாரோட யோசனை? அப்பாவோட யோசனை தான் இது முதல்ல. கண்டிப்பா அப்பா, தாத்தா, ஐயா, அப்பாவும் பெரியப்பாவும் நடத்திட்டு இருந்தாங்க அந்த டூரிங் டாக்கீஸுங்க. அவர் பேர் மிஸ்டர் சோமசுந்தரம். அவருமே நடத்திட்டு இருந்த திரையரங்கம் வந்து யோசனை ஏன் வந்ததுன்னா, 1980ல வந்து நில வாடகைக்கு வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. திரையரங்க வந்து வாடகைக்கு விட்டுருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்தினால தீ விபத்தை வந்து அந்த திரையரங்கம் வந்து இயங்க முடியாம போயிருச்சுங்க. அப்புறம் யாருக்கோ வாடகை கொடுக்க நம்மளுக்கு ஏன் நம்மளே திரையரங்கு போடக்கூடாதுங்கிற என்ன அவங்களுக்கு அதுல இருந்து வந்திருக்குதுங்க. அப்ப டூரிங் டாக்கீஸா மாதிரி இன்னைக்கு 2 திரையரங்கெல்லாம் ஒரு 25-30 வருடங்களுக்கு மேல நடந்துட்டு இருக்கு. அப்பாவோட முயற்சி தான் இந்த தியேட்டர் முழுக்க. ஆமா. சூப்பர் சார். நம்ம தியேட்டர்ல முன்னாடி என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சுங்க? முன்ன கட்டும்போது இது வந்து நான் ஏசி தியேட்டர் தாங்க. 1186 கிட்டத்தட்ட 1200 பேர் உட்காந்து ஒரே நேரத்துல படம் பார்க்கக்கூடிய பெரிய திரையரங்கத்தான் கட்டினாருங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து மக்கள் வந்து அதிகமா படம் பார்க்கறது விருப்பப்பட்டாங்க ஒரே நேரத்துல. இங்க பல நாட்கள் வந்து ஒரு இங்க 1200 பேர் இருப்பாங்க, வெளியில 1500 பேர் வெளியில டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ற காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை இல்லைங்க. டிக்கெட் கையில ரிசர்வேஷன் இருந்தா தான் வராங்க. அது கண்டிப்பா வந்து அது பரிணாம வளர்ச்சின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாங்க சார். சார் இப்போ நம்ம என்னென்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாம் சார் இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒலி அதாவது வந்து சத்தம் பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் சிஸ்டம் போட்டிருக்காங்க பெரிய தியேட்டர்ல. சின்ன தியேட்டர்ல டால்பி 7.1. இன்றைய ஒலியில இதுதான் பெஸ்ட்டுங்க. பார்த்தது நம்ம பெரிய திரையரங்க வந்து 48 விதமான சத்தங்களை ஒவ்வொரு ஸ்பீக்கரும் கொடுக்கறதுக்கு தகுதியான ஸ்பீக்கராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். வெளிச்சம் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் CP 4230 4K ப்ரொஜெக்டர் போட்டிருக்கோங்க. கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா. சார் நம்ம தியேட்டர்லயே ரொம்ப நாளா ஓடின படம்னா பழைய படம் எதுன்னு சொல்லுவீங்க? ரொம்ப நாள் ஒன்ன படம் கண்டிப்பா திரு அஜித் நடித்த உன்னை தேடிங்கிற சுந்தர் சி இயக்கத்தில் வந்த படங்க. ஆமா, அது வந்து 85 நாட்கள் ஒண்ணுதான் எனக்கு ஞாபகம் உண்டுங்க. ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா திருப்பி விஸ்வாசம் ஒரு 55 நாட்கள், மெர்சல் ஒரு 50 நாட்களுங்க. அப்புறம் இன்னைக்கு திரையரங்குகள் அதிகமா இடத்துல ரிலீஸ் ஆகுறதுனால நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கண்டிப்பா கம்மியாயிருச்சு. இப்ப கில்லி படம் கூட ரொம்ப நாள் ஓடிச்சு. கில்லி வந்து கண்டிப்பா ஒரு 75 நாட்கள் ஓடிக்கலாம் 2004ல. அதே எங்களோட முதல் பிளாக் பஸ்டர்னு சொல்லாங்க. சார் நம்ம தமிழ்நாடு தியேட்டரோட சிறப்பு அம்சங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சிறப்பு அம்சங்கள்னா இது வந்து ஒரே நேரத்துல ஒரு 1000 பேருக்கு
1000 பேருக்கு மேல உட்காந்து அமர்ந்து படம் பார்க்கக்கூடிய திரையரங்குங்க. முன்ன அது வந்து அட்வான்டேஜா இருந்தது, இன்னைக்கு அது டிஸ்அட்வான்டேஜா இருக்குது. ஏங்க சார்? அதுக்கப்புறம் ஒளி பாத்தீங்கன்னா டால்பி அட்மாஸும் 4K ப்ரொஜெக்டரும் போட்டுல 3D அமைப்பு உள்ள திரையரங்கம் இதுங்க. ஓகேங்க சார். ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ சார் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? 4 காட்சிகள் தாங்க. வீக்கெண்ட்னா சனி ஞாயிறு பண்டிகை நாட்கள் 5 காட்சிகள் ஓட்டுவோம் ஒரு திரையரங்குல. ஓகேங்க ஆமாங்க சார். இப்போ நிறைய சோஷியல் மீடியாஸ் வந்துருச்சு, ஓடிடி வந்துருச்சு. இதனால உங்களை மாதிரி நிர்வாகிகளே என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இல்ல ஓடிடி படம் பார்க்கணும்னு நினைக்கிற மக்கள் இன்னைக்கும் வந்து திரையரங்கில் வந்து படம் பார்த்துட்டே இருக்காங்க. பொழுதுபோக்கு பார்க்குற திரையரங்கத்துக்கு வந்து படம் பார்க்கறோட எண்ணங்கள் கம்மியாயிடுச்சுங்க. இன்னைக்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது அல்ல இன்னைக்கு ரீல்ஸ் பார்க்கறோட படம் பார்க்க உட்காந்து ஒரு இடத்துல 2-3 மணி நேரத்துல ஒரே கண்டென்ட்டை பார்க்கணுமா, கண்டிப்பா 2-3 மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தொய்வா இருக்கலாம். அப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடி இருக்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு படம் பார்க்கல. தியேட்டர்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா ஓடிடியோட பாதிப்பு இருக்குதுங்க. இப்ப திருட்டு விசிடி ஒரு காலகட்டத்தின் ஒரு பெரிய சவாலா இருந்தது. அந்த காலகட்டத்தை தாண்டி சினிமா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம்ல தாங்கி வந்தது. ஓடிடி கலாச்சாரத்தையும் கண்டிப்பா தாண்டி சினிமா மக்கள் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்குதுங்க. கண்டிப்பாங்க சார். சார் இப்போ தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த துணி கடை, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரிலாம் கட்டி நிறைய தியேட்டர்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே போயிடுதுங்க சார். ஸோ இதை பத்தி நீங்க என்னங்க சார் நினைக்கிறீங்க? இது வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல தியேட்டரா மட்டும்தான் கிட்டத்தட்ட 1 ஏக்கர் ஒரு 60-70 சென்ட் ஆன இடங்களை வந்து எடுத்துட்டு இருக்குது. இன்னைக்கு இது காலத்தின் கட்டாயம் கூட சொல்லலாங்க. ஏன்னா கண்டிப்பா தியேட்டர் இன்னைக்கு நடத்துறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்குதுங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விற்பனை விலை, அதாவது மக்களுக்கு கொடுக்க வேண்டிய டிக்கெட் விற்பனை விலையை நாங்க நிர்ணயிக்க முடியறது இல்லை, விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்கள் தான் முடிவு பண்றாங்க. அது முன்ன பெரிய படத்துகளுக்கு மட்டும் உச்சவரமான 190 ரூபாய் 180 ரூபாய் வாங்க வேண்டியது இன்னைக்கு எல்லா சின்ன படங்களுக்கும் வாங்க சொல்றாங்க. முன்ன அந்த மாதிரி இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு திரையரங்கோட விற்பனை விலையை நாங்க நிர்ணயிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய இதை வந்து ஒரு பெரிய டிராபேக்கா தான் பாக்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதல் நாள்ல பாத்தீங்க ஒரு விஜய் படமோ ரஜித் படமோ பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண போன படமான திரு பிரதீப் ரங்கநாதன் நடித்த படத்துக்கும் 180 ரூபாய் டிக்கெட் ரேட் இன்னைக்கு மல்டிபிளெக்ஸ்லயுமே எங்க திரையரங்கத்திலயும் எல்லாம் ஒரே ரேட்டா இருக்குதுங்க. மக்களுக்கு அந்த பர்ச்சேசிங், அதாவது அந்த விலை மாற்றத்தை பண்ணி நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிரியேட் பண்றது ரொம்ப சிரமமா இருக்குதுங்க. சார், நம்ம திருப்பூரை சுத்தி நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு உங்க தியேட்டர் தான் பிடிக்கும், அது எங்களுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கு நம்ம திருப்பூர்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ல பிடிக்கிற தியேட்டர்னா ரொம்ப பிடிச்ச தியேட்டர்னு எதுன்னு சார் சொல்லுவீங்க? நான் டைமண்ட் யூனிவர்சல்ல நிறைய சிறு வயதுல நிறைய படம் பார்த்திருக்கேங்க. ஆனா அப்பெல்லாம் நம்ம தியேட்டர் ரிலீஸ் ஆகல. அப்ப வந்து நம்ம டூரிங் டாக்கீஸா இருக்கும்போது அவங்க பழைய படங்கள் தானே மேக்சிமம் ஓடுங்க. 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு திரையரங்கு வருங்க. டைமண்ட் தியேட்டர்ல காதலுக்கு மரியாதையாகட்டுங்க, யூனிவர்சல் நான் பார்த்த கிழக்கு சீமையில் அப்ப எனக்கு 5-6 வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படமெல்லாம் எனக்கு பெரிய ஞாபகம் உண்டு. உங்களுக்கு அது பிடிச்ச தியேட்டர்னா டைமண்ட் தியேட்டர்? டைமண்ட் யூனிவர்சலுங்க. ஓகே, சூப்பர்ங்க சார். சார், இன்னமும் நம்ம தியேட்டர் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு நீங்க நிறைய பிளானிங் வச்சிருப்பீங்க அப்கமிங்ல. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமாங்க சார்? இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலைமையில நாங்க போட்ட பிளான்ல வந்து கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்குதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2வது திரையரங்கிற்கே நாங்க படங்கள் தேட வேண்டிய நிலைமையிலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். பட தயாரிப்பாளர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. பல வாரங்கள் வந்து என்ன சினிமா வருதுன்னு தெரியாத சினிமாக்கள் போட்டு மக்கள் வரக்கு யாரு விருப்பப்படுறது இல்லைங்க. நல்ல கண்டென்ட்னா கண்டிப்பா படம் பாக்குறாங்க. ஒரு தெளிவான கண்டென்ட் மட்டும் தான் மக்கள் படம் பாக்குறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. எந்த படமா இருந்தாலும் படம் பாக்குறதுக்கு தியேட்டர் வந்து ஒரு அங்கம் இல்லை. அப்ப வந்து அவங்க ஓடிடி நீங்க டொரண்ட்ல பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டென்ட் வந்துருதுங்க. சின்ன சின்ன படங்கள் கண்டிப்பா அவங்க அதுலயே பாக்குறதுக்கு விருப்பப்படுறாங்க. ஏன்னா அது வந்து காஸ்ட் இல்ல. இங்க வந்து கண்டிப்பா இங்க வந்து விற்பனை விலையோ கேன்டீன் பார்க்கிங் அதெல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு அது பாரமா தெரியலாங்க. ஆனா இதே பெரிய படங்களுக்கு அவங்க கண்டிப்பா அது பாக்குறது இல்ல. ஒரு சின்ன பொழுதுபோக்கு அம்சமா திரையரங்கு வந்து ஒரு அங்கமா இருக்கிறதும் கண்டிப்பா உண்மைதான். எல்லாருமே தமிழ்நாடு மக்கள் இல்ல, எல்லா மக்களுமே ரொம்பவும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்குது நம்மளோட ஜனநாயகம் பிலிமுக்கு தான். உங்களை கேட்கிறோம், இது எப்ப ரிலீஸ் ஆகும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? கண்டிப்பா ஜூலை 24 சொல்லிட்டு இருக்காங்க. படம் சென்சார் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு கூட நம்ம திரையரங்களை ரிலீஸ் பண்ணி பார்க்கலாம். அது தகுதியான படமா மாறிடுச்சு. கண்டிப்பா ஜனநாயகம் படம் திரையரங்குக்கு வருங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஜூலை 24 விநியோகஸ்தர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்களும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அபிஷியல் டேட்டுக்கு வந்துருச்சுன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். எனக்கு ஓரிரு நாட்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருங்க. ஓகேங்க சார். சார், நீங்க வேற ஏதாவது சொல்ல வரீங்களா நம்மளோட வியூவர்ஸ்க்கு? படம் பார்க்கறதுக்கு திரையரங்க ஒரு முக்கியமான அங்கமா கருதுங்க.
படம் பார்க்கறதுக்கு திரையரங்குக்கு வந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். சார் இவ்வளவு நேரம் பொறுமையா தமிழ்நாடு தியேட்டருடைய சிறப்பம்சங்களை பத்தி எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க சார். ரொம்பவும் நன்றி. எங்களுடைய வியூவர்ஸ்க்கு இது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நேரம் நம்ம தமிழ்நாடு தியேட்டரோட சிறப்பம்சங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எழிலரசி. நன்றி, வணக்கம்.